மாங்காய் சீசன் வந்தாச்சு. மாங்காய் சாதம் பண்ணலனா எப்படி? இந்த மாங்காவும் தேங்காவும் சூப்பரான ஒரு காம்பினேஷன்ங்க. ஸ்பெஷல் மென்ஷன் எங்க ஃப்ரெண்டு ராஜீவ் இந்த மாங்காய் சாதம் அட்டகாசமா பண்ணுவாங்க. இந்த ரெசிபி அவங்க கிட்ட இருந்து வாங்கின ரெசிபி தான். தேங்க்யூ ராஜீவ் ஃபார் ஷேரிங் திஸ் ரெசிபி. இதோட வச்சு சாப்பிட ஒரு கிறிஸ்பி ஆபர்ஜன். நேரமானாலும் எப்படி கிறிஸ்பியா இருக்கணும்னு ஒரு சீக்ரெட் டிப்போட பார்ப்போமா? இப்ப நான் 1.5 அழாக்கு ரைஸ குக் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் நல்ல பிளேவர் இருக்கிற நல்ல புளிப்பான மாங்காவா எடுத்துக்கோங்க. இந்த மாங்காய் தோல் எடுத்துட்டு பாதி மாங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பாதியை துருவிக்கணும். இப்போ 1 கப்பு மாங்காய் இருக்கு, அதுக்கு ஒரு 1/2 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். இதோட ஒரு 4 பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து மிக்சியில போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சுப்போம். அடுத்து தாளிச்சிடலாம். ஒரு வானல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு சேர்த்து கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு அப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் பொரிஞ்சதும் லாஸ்டா பெருங்காயம், சும்மா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், அப்புறம் இந்த அரைச்ச மாங்காவை சேர்த்து பிளேம மீடியம்ல வச்சு சும்மா 1 நிமிஷம் நல்லா இதை பெரட்டி விட்டுருங்க. இப்ப இந்த மசாலாவுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இதுல இப்ப சாதம் சேர்த்துடலாம். இப்ப அதுல கொஞ்சம் கருவேப்பிலை, துருவி வச்ச மாங்காய், நான் இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் வறுத்து அரைச்ச வெந்தய பொடி சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான். ஒரு சில பேருக்கு வெயில் காலத்துல இந்த மாங்காய் சாதம் சாப்பிட்டா வயிறு சூட்டுனால கொஞ்சம் வலிக்கும். சோ இந்த வெந்தய பொடி சேர்க்கிறப்ப உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. போய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. என்ன வேணும்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. சூப்பரா ஒரு மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாங்காய் சாதத்துல ஹைலைட்டே நீங்க துருவி போட்ட இந்த மாங்காய் தான். ஒரு பைட்டுக்கும் அந்த மாங்காய் கடிப்படுறப்போ சூப்பரா அந்த மாங்காயோட பிளேவரோட சாதம் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் கிறிஸ்பி ஆவர்ஜின் பாப்போமா? இப்போ பெரிய கத்திரிக்காவை ரவுண்டா இத மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்கா கட் பண்ணிடாதீங்க, அப்புறம் சரியா வேகாது, நல்லா இருக்காது. இப்போ இதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். பஜ்ஜி மாவு மாதிரி தான், பட் ப்ரொபோர்ஷன் தான் வேற. நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். உப்பும் மிளகாத்தூளும் உங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்ப இத வந்துட்டு பஜ்ஜி மாவு மாதிரி இல்லாம கொஞ்சம் தண்ணியா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இத மாதிரி இருக்கணும். இப்ப இந்த ஆபர்ஜின் கிறிஸ்பியா இருக்கிறதுக்கு இதுல ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் ஈனோ சேருங்க. இந்த ஈனோ சேர்க்கறதுனால ரொம்ப நேரத்துக்கு நல்ல கிறிஸ்பியா இருக்கும். கண்டிப்பா எண்ணெய் கோக்காதுங்க. அடுத்து ஒரு தவால கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு இதை ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். ஆபர்ஜினை வந்துட்டு இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கோட்டானா போறோம், ரொம்ப கோட்டாக வேண்டாம். இப்போ ஒரு மீடியம் ஃபிளேம்ல வச்சு 2 பக்கமும் நல்ல கோல்டன் கலர் வந்ததும் எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரா கிறிஸ்பி ஆவர்ஜின் ரெடி. நீங்க இது கத்திரிக்காய் மாதிரியே உருளைக்கிழங்கும் தின்னா கட் பண்ணி இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். இந்த கிறிஸ்பி ஆவர்ஜின் அண்ட் கிறிஸ்பி பொட்டேட்டோ சாப்பிடறதுக்காகவே நீங்க மெயின் டிஷ் என்ன கொடுத்தாலும் அவங்க கண்ணை மூடிட்டு சாப்பிட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்ததும் கூட நான் ஊத்தின எண்ணெய் அப்படியே தான் இருக்குது. அடுத்த செகண்ட் பேட்சுக்கும் இந்த எண்ணெயே போறோம் எனக்கு. கண்டிப்பா இந்த மேங்கோ ரைஸ் அண்ட் கிறிஸ்பி ஆவர்ஜின் செஞ்சு பாருங்க. ட்ரஸ்ட் மீ அண்ட் ட்ரை இட் ஃப்ரெண்ட்ஸ். யூ வில் டெஃபினெட்லி லவ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.